Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Pot to Plates Kitchen. நான் உங்க கிறிஸ்டி. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெள்ளை கொண்டைக்கடலையை வச்சு நல்ல சூப்பரான டேஸ்ட்ல ஒரு புலாவ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு கொண்டைக்கடலையை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டு அதை பிரஷர் குக்கர்ல போட்டு நல்லா சாஃப்ட்டா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல வந்து 2 கிராம்பு போட்டுக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய், அடுத்ததா பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. இது கூட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா புதினா, அடுத்ததா கொஞ்சமா மல்லித்தழையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் ஏற்கனவே எண்ணெய் ஊத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் வறுபட்டு வந்ததும் இது கூட வந்து நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும் போது நீங்கள் இது கூட நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை போட்டுருங்க. போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த எண்ணெயோடு சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது அந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, மல்லி இலை, புதினா இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பெரிய தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி அதிலிருந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் நான் சொன்ன மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட குறைய போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நாம் ஏற்கனவே வேக வச்ச கொண்டைக்கடலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கொண்டைக்கடலையில் இந்த மசாலாவோட காரம் எல்லாமே வந்து நல்லா இறங்கும். இப்போ இது கூடவே வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தழையும் சேர்த்து போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ 2-3 நிமிஷம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து போட்டிங்களோ அதே கப்லேயே தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ 1 கப் அரிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் அதே கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் கொதிச்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நான் ஆல்ரெடி 1.5 கப் அளவுக்கு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து அரிசியை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. சீரக சம்பாவில் பண்ணலாம். இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு செய்ய யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ அரிசியை போட்டாச்சு. அரிசியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை நான் மூடி போட்டு அப்படியே தம் போட்டு தான் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா குக்கர் மூடி விசில் போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. விசில் வரலனா கூட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதும் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் தம் போட்டு பண்ணுறதுனால அடியில் வேஸ்ட்டான ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடிட்டு இதுக்கு மேலே வந்து நல்லா ஒரு வெயிட் வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணால் போதும். 20 நிமிஷத்தில் வந்து ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க.
அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா ரைஸும் வந்து ஈவனாக குக் ஆகும். இல்லைனா மேலே இருக்கிற ரைஸ் வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும், கீழே இருக்கிற ரைஸ் வந்து நல்லா வெந்துடும். அதனால ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி அதே மாதிரி வெயிட்டை வச்சு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உதிரியாக நம்மளோட சூப்பரான சென்னா புலாவ் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசியெல்லாம் பாருங்கள், நல்லா நீளமாக அப்படியே உடையாமல் உதிரியாக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வந்து காய்கறிகள் இல்லாத சமயத்தில் கூட இந்த சென்னாவை மட்டும் வச்சு இந்த புலாவ் நீங்கள் பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.